திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். சட்டத்தின் உத்தரவை காலால் மிதித்துவிட்டு அதிகார திமிரில் ஆடிய ஆட்டம் இது. உரிமைக்காக குரல் கொடுத்தவர்களை ஊமையாக்க துடித்த துரோகம் இது. தெய்வத்திற்காக தீக்கிரையாகிய மகனின் தியாகத்தை ஏறி மிதித்த கொடுமை இது. கோவில் நிலத்தில் அந்நிய கொடியை ஏற்றி சொந்த மதத்தின் முதுகிலேயே குத்திய அதிகார வெறி இது. ஒட்டுமொத்த இந்துக்களின் நம்பிக்கையை சிதைத்தது இந்த அரசு. நீதிமன்றத்தின் உத்தரவை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு ஒருதலை பட்சமாக ஆடிய அதிகார திமிரின் சாட்சி இது. உரிமைக்காக போராடிய பக்தர்களின் உடம்பில் ரத்தம் கசிய தடியடி நடத்தி சொந்த மண்ணிலேயே இந்துக்களை குற்றவாளியாக சித்தரித்தது துரோகத்தின் உச்சம். முருகனுக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்த தீபத்தூண் பூர்ண சந்திரன் அவர்களின் தியாகத்தை ஏளனம் செய்துவிட்டு கோவிலிடத்தில் பிறை கொடியை ஏற்றி அழகு பார்க்கிறது திராவிட மாடல். செத்துப்போனது உங்கள் மனசாட்சி மட்டுமல்ல, நீங்கள் பேசிய மதச்சார்பின்மையும் தான். வாக்கு செலுத்திய கையை வாளால் அறுக்கும் துரோகம் நீண்ட நாள் நிலைக்காது. திருப்பரங்குன்றம் பக்திக்கு நேர்ந்த சோதனை. இந்துக்கள் செய்த தவறுக்கு கிடைத்த தண்டனை. பதில் சொல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை.